இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டாமினோஸ் கார்லிக் சீஸ் பிரெட். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்து பட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க 25 கிராம். சால்டர் பட்டர் இருந்தால் ஓகே தான். ஸோ பெப்பர் இருந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா அரிஞ்சு வச்ச பூண்டு இருந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மல்லித்தலையை இருந்துட்டு அரிஞ்சு வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. கூட பச்சை மிளகா ஒன்று இருந்துட்டு பொடிசா அரிஞ்சதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ பட்டர் இருந்துட்டு ரொம்ப இருந்துட்டு ஃப்ரீஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இருந்துட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு மெல்ட் ஆயிடுச்சு. இது தூக்கி நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ நான் இருந்துட்டு 2 ப்ரெட் இருந்துட்டு எடுத்திருக்கேன், ஸ்லைஸ் ப்ரெட். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டரை ப்ரெட்டில் இருந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு சீஸ் இருந்துட்டு 3 க்யூப் நமக்கு பொடிசாக இருந்துட்டு கிரேட் பண்ணியிருந்ததை அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு ஃபுல்லாக இருந்துட்டு போட்டுக்கோங்க அந்த பெட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட் எடுத்து நம்ம சீஸில் போட்டு வச்சுருந்த ப்ரெட்டை மேலே கவர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணோடனே மேலே மறுபடியும் இருந்துட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த பட்டரை இருந்துட்டு இந்த மாதிரி இருந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு எல்லா கார்னர்லையும் நல்லா இருந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுப்பில் இருந்துட்டு தவாவை இருந்துட்டு பற்ற வச்சு நம்ம ஒரு சைடு பண்ணி வச்சுருந்த பட்டரை ப்ரெட்டை அதை இருந்துட்டு வச்சுருங்க. எந்த ஆயில் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு இருந்துட்டு மறுபடியும் பட்டரை வச்சு இருந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இருந்துட்டு வெந்துருச்சு. ஸோ மறுபடியும் இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம திருப்பி போடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்துட்டு பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துட்டு குக் ஆகிட்டுருக்கு. ஸோ மேலே இருந்துட்டு ஒரு மூடியை வச்சுருந்துட்டு போட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு இருந்துட்டு நல்லா இருந்துட்டு குக் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் திருப்பி போடுறேன் இன்னொரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு. ஸோ இன்னொரு சைடு நல்லா இருந்துட்டு ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ எடுத்து நாம் இருந்துட்டு பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ உங்களோட டாமினோஸ் கார்லிக் பிரெட் ரெடி.